வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மார்ச் மாதத்துக்குரிய பலன்கள். முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்போ மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் மனையிலும், செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் மகர மனையிலும், சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் கும்பமனையிலும், மீனமனையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கும், அதே மார்ச் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கும், மார்ச் 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் கும்ப மனையிலிருந்து மீனமனைக்கும், மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன நடக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்தெந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதத்துக்குரிய தெய்வ வழிபாடு எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே தனத்தை எப்படி பெருக்குவது, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பது, அல்லது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்வது, இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனா உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்திருக்கார் அல்லவா, சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு இருந்து உங்களுக்கு அந்த ராகு பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைப்பார். அப்போ அளவுக்கு அதிகமாக ஒரு கற்பனை திறனுங்கிறது அதிகமாக கொடுத்து விடும். ஸோ இந்த விஷயத்தில் இங்க மட்டும்தான் நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப, அதாவது ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் உங்க ராசியில வந்து அமர்கிறார். அப்போ அந்த சூரியனுங்கிறது உங்களுக்கு 6க்குரியவன் அல்லவா, கடன், நோய் எதிர்ப்பு, பகை சொல்லக்கூடிய அந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்து அங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மன குழப்பத்தை ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு உஷ்ணத்தன்மை அதிகமா இருக்கும், ஹீட்டு, இந்த மாதிரியான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அங்கு இருக்கிறதுனாலையும், அந்த தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்தில் வந்து இருக்கிறதுனால செலவு அதிகமாக, அதாவது செலவுங்கிறது அதிகமாக இருக்கும், வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செலவுகளை கட்டுப்படுத்தணும், அல்லது சுப விஷயங்களை செய்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்றேன். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா, அப்போ உங்களுக்கு சிறப்பு. எதன் மூலியமாக சிறப்பு? பிரயாணத்தின் மூலியமாக சிறப்பு. அதே சமயத்தில் அந்த சுக்கிரனாக இருக்கிறதுனால கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. ஆனா அந்த மார்ச் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிரன் 12ல போய் மறைகிறார். அப்போ 12ல போய் மறையும் போது, 3க்குரியவன் 12ல போய் மறையும் போது, 3 என்பது மனசு, மன குழப்பத்தை கொஞ்சம் ஏற்படுத்தும். அப்போ தேர்ட் பார்ட்டியை நம்பி, அதாவது 3ஆம் நபர்கள் நம்பி ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்கா மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அது சனியோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார், சூரியனோடு சேர்ந்து அங்கு 12ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா. அப்போ
என்ன பண்ணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு செலவு செய்யக்கூடிய தன்மை அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மார்ச் 7க்குள்ள நீங்க வாங்கும்போது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலே வந்து அமர்வதும், அந்த 4 அதாவது அந்த வாகனத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர்கின்ற காரணத்தால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள், அந்த வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. சூரியன் அப்படிங்கிற அந்த சிம்ம மனையை அந்த சூரியன் பார்க்கறதுனால ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அரசு எக்ஸாம் எழுதி அந்த அரசாங்க வேலைக்குத்தான் செல்லணும் அப்படிங்கிற மன உறுதிப்பாட்டு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா 6ஆம் இடத்தை இந்த சூரிய பகவான் வலுப்படுத்துகிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து அமர இருக்கிறார். அப்போ தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இப்போ கொஞ்சம் கவனமாக இந்த மார்ச் 14ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் ஒரு செலவு வைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். ஆனால் அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி ஒரு 1.5 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருகின்ற காரணத்தால் இப்போ அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல போட்டு லாக் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ அதுக்குள்ள போகாமல் பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரி தொல்லைகள் உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு எதிரிகள் முளைத்து கொண்டு இருப்பார்கள் அங்கங்கே. ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேது 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அந்த சர்ப்ப கிரகம் 7ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கு பதிகின்ற காரணத்தால திடீர் என்று திருமண வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும். என சுப கிரகம் உங்களுடைய ராசிதிபதியான குரு பகவானும் அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால இந்த மீனராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குரு பகவான் நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருந்து கொண்டு அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க ஊரை விட்டு நீங்க வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ஒரு வேலையில் இருக்கிற நான் வேலை இந்த ஸ்டேட்ல இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகணும், அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி வெளிநாடு அந்நிய மதம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அந்த 9ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தால தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தை, அதாவது 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் அது நல்ல மாற்றமாக அமையும். அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்கள், தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, இல்லை போன மாதம் ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு வேலை போய்விட்டது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாக்கும். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமா அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதற்கப்புறம் அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு பிரயாணமாகிறார். அதாவது இந்த மார்ச் 7. அப்ப 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் வந்து அமரும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அடிப்படையில் எதையெல்லாம் தடங்கள் ஏற்படுத்தி எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அது எல்லாம்
எடுத்து செயல்படக்கூடிய தன்மை, திடீர் தனவரவு, திடீர் லாபங்கள் அல்லது திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய தன்மை, அதே சமயத்தில் ரொம்ப நாளாக லாக் பண்ணிட்டு இருந்த ஒரு பணம், ஏதாவது கேட்டு கேட்டு பார்த்து சலித்து அது விட்ட பணம் உங்களுக்கு திடீர் என்று உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள், அல்லது இன்சூரன்ஸ் சார்ந்த வகையிலும் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள். ஸோ இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலேயே ராகு இருக்கின்ற காரணத்தால, அந்த ராகு அப்படிங்கிறதுனா ஒரு உக்கிரமான ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது துர்க்கையம்மன் வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் அந்த மனக்குழப்பத்திலிருந்து விடுபடும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்கள், அல்லது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தினமும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற அந்த விநாயகரை சென்று வழிபடும் போது நிச்சயமா அந்த குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.